தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள் எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்க்கலாம். தார்குந்த் குழு 1974, தார்குந்த் குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு வந்து பார்த்திங்கன்னா 1990, வேரா குழு வந்து பார்த்திங்கன்னா 1993, இந்திரரஜித் குப்தா குழு வந்து பார்த்திங்கன்னா 1998, இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை 1999, வெங்கடாச்சலையா குழு வந்து பார்த்திங்கன்னா 2002, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2004, வீரப்ப மொய்லி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 2007, டங்கா குழு 2010, வீரப்ப மொய்லி பார்த்துக்கோங்க 2007, இந்திரரஜித் குப்தா குழு இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க 1998. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழுக்கள். சட்டத்திருத்தம் 61 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாக்களிக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 18ஆக வந்து குறைக்கப்பட்டது. சட்டத்திருத்தம் 61 யூஸ் பண்ணி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1988. தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிற உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 324. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முதலாவது மக்களவை தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1951லேருந்து 52. அதாவது அக்டோபர் 25ஆம் தேதி வந்து ஆரம்பித்து பிப்ரவரி 21 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். அக்டோபர் 25 ஆரம்பித்து பிப்ரவரி சுமார் 4 மாதங்கள் வந்து நடந்திருக்கும். இந்தியாவினுடைய முதல் மக்களவை தேர்தலாக தான். அதே தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1952 தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும். தமிழகத்தில் 1952 தான் முதல் சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும். எத்தனை நாட்கள் நடைபெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா 9 நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும்போது ஒருவர் வந்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் வந்து எப்போ தீர்ப்பளித்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2013 வந்து தீர்ப்பளித்திருக்கும். அதாவது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் வந்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட முடியாது என உச்சநீதிமன்றம் எப்போ தீர்ப்பளித்திருக்குன்னா 2013 ஜூலை 11 வந்து தீர்ப்பளித்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தொடர்பான தடை சட்டம் எந்த அட்டவணையில் வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணையில் வந்து குறிப்பிட்டப்பட்டிருக்கும். இதுக்கான சட்டத்திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52வது சட்டத்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கூறுகிறது. ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1985. கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி கூடுற அட்டவணை வந்து 10வது அட்டவணை. சட்டத்திருத்தம் 52வது சட்டத்திருத்தம். ஆண்டு 1985. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவனொருவன் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை தன் பக்கம் வந்து ஈர்க்கிறானோ அவன் எதிர்காலம் வந்து அவன் வசமாகிறது என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர். எவனொருவன் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கிறானோ எதிர்காலம் அவன் வசமாகிறது என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் தான். தேங்க்யூ.